ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு கரிசோறு கார்த்தி யூடியூப் சேனல். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன செடிகள் இருக்குது கொஞ்சம் காமிங்கன்னாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி மரத்தாண்ட வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, சாத்துக்குடி பறிக்கிற மாதிரி அம்மா. ஸோ அந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். இந்த சாத்துக்குடி மரம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீசனே கிடையாது. ஸோ காய்ச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன காய்ங்க இருக்குது பார்த்தியா. லாஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வெறும் பூ மட்டும் தான் இருந்தது, பெரிய பெரிய காய் இருந்தது, எல்லாம் பறிச்சாச்சு. ஸோ அம்மா நிற்கிறாங்க பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, காமியம்மா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த அறுவடைக்கு வந்து இவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இவங்க அதிகபட்சம் இன்னொரு 2 மாதம் இல்லை 2 மாதம் அதிகபட்சம் எல்லாமே பழுத்துருவாங்க. நம்ம அப்புறம் பறித்து ஜூஸ் போடலாம், சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும், காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் ஒன்று ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இதெல்லாம் பழைய காய்ங்க. இது போன வாட்டி நான் காமிச்சேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி காய்ச்சிது. இதெல்லாம் வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ காய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இவங்களும் வந்து பறித்து சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் சாத்துக்குடி மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது சாத்துக்குடி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமரம். ஸோ அதை நான் இப்போ வீட்டு மாடி மேலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயில் வந்து புளிக்கும். ஸோ பழுத்துதுன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு மரமாக கீழே போய்ட்டு நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீத்தாப்பழ மரம். ஸோ மொத்தம் 2 மரம் இருக்குது, உள்ளே ஒரு மரம் இருக்குது, மொத்தம் 3 மரங்க மேலே இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சின்ன மரமாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்க்கும். ஸோ இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து பூ விட்டுட்டுருக்கு. இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ விட்டுட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பிஞ்சு. ஸோ பூ விட்டு இதுக்கப்புறம் தான் காய் காய்ப்பாங்க. நிறைய காய் காய்க்கும். இதுலேயும் சின்னதாக தான் இருக்கும் செடி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம சீத்தாப்பழ மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொய்யா மரம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரமாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுலேயும் காய் நிறைய காய் காய்க்கும். ஸோ இந்த ஒரு மரம் இருக்குது கொய்யா மரம். அப்புறம் வந்து இது ஒரு கொய்யா மரம். ஸோ இங்கே 2 இருக்கும். ஸோ உள்ளே ஒரு 2 மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நல்லா காய் காய்க்கும் உங்களுக்கு. நிறைய மரம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வர்தா புயல் வந்தது பார்த்திங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து கீழே விழுந்து சாஞ்சிடுச்சு. அதனால் வெட்டி போட்டோம். இந்த மரம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம ஸ்வீட் நார்த்தங்காய். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், காயில் இருக்க சொல்ல புளிக்கும், கொஞ்சம் செங்காவா பாருங்கள். இதெல்லாம் செங்காய். இதெல்லாம் இப்போ பறித்தோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அன்றைக்கி சொன்ன மாதிரி ஜூஸ் போடலாம், அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நிறைய நார்த்தங்காய் இருக்குது நம்ம மரத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மரம். கொஞ்சம் சாத்துக்குடிக்கு லெவலுக்கு மேலே இது கொஞ்சம் ஸ்வீட்டை கொடுக்கக்கூடிய அந்த மரம். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு மாமரம் பாருங்கள். ஸோ நல்லா பூ எடுத்துருக்கு, காய்ங்களும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பழுத்தா நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் காயில் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு, குழம்புல போடுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே மரம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாத்துக்குடி மரம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து இன்னும் காய் காய்க்கலை. ஸோ இங்கே ஒரு சாத்துக்குடி மரம் இருக்கும்போது இதில் காய் காய்க்கும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லைங்களா, அந்த மரத்து அளவுக்கு இது காய்க்காது, கொஞ்சம் லிமிட்டடாக தான் காய்க்கும் இந்த மரம். ஸோ இது ஒரு சாத்துக்குடி மரம். இது வந்து நம்ம அன்றைக்கி காமிச்சு இல்லைங்களா நெல்லிக்காய் மரம். ஸோ 2 மரம் இருக்குது டோட்டலாக. எல்லாமே உலுக்கி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இது உள்ள ஒரு கொய்யா மரம் இருக்குது. ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி மரம்.
ஸோ இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மருதாணிலாம் யூஸ் பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கோன் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து 2 மருதாணி மரம் இருக்குது. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அந்த மருதாணியோட இலை தான். ஸோ இதை பறித்து அம்மியில் அரைச்சி ஸோ கையில் வச்சா கோனை விட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால் இப்போ ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கோன் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்னும் இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ தான் மருதாணியை காமிச்சேன். அதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணியை பறிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இலை ஒன்று பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பக்கத்தில் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போவாங்க. ஸோ இது ஒரு நார்த்தங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நார்த்தங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஊறுகாய் தான், வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம் பழுத்துச்சுன்னா. இது எந்த லெவல் பழமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி ஒன்லி ஊறுகாய்க்கு மட்டும்தான் இந்த மரம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலா மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அழகாக ஒரு பலாக்காய் காய்ச்சிருக்கு. இதில் ரொம்பலாம் காய்க்க மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பிஞ்சு வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் காயின்னு பார்த்தோன்னா ஒரு 3, போன வாட்டி ஒரு 3 நின்றுது. இந்த வாட்டி ஒன்று தான் இருக்குது. இன்னும் 2 இருந்தது, அது அப்படியே காஞ்சி கொட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 3 பலா மரம் இருந்தது. இந்த வர்தா புயலில் 2 மரம் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மரம் தான் இப்போது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நாவப்பழ மரம், நிறைய காய் காய்க்கும். ஸோ நாவப்பழம் சீசனில் நம்ம பறித்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பனைமரம், ஒரே ஒரு பனைமரம் இருக்குது. பட் ஆனால் ஒரு மரமாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனங்காய் காய்க்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பனங்காய் எடுத்துக்கலாம். ஸோ பழுத்துச்சுன்னா பனம் சாப்பிட்லாம். ஸோ அந்த விதையை வந்து பூமியில் புதைச்சி வச்சா பனங்கிழங்கு கிடைக்கும். ஸோ பனம் பழத்துக்கும் பனங்காய்க்கும் நடுவில் செங்கான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனம் பழத்துடைய மேல் பகுதியை மட்டும் சீவி அதை வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த பனங்காய் நுங்கு காய்க்கிற டைம்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இதிலேருந்து நுங்கை பறிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த நுங்கும் அந்த இளநியும் கலந்து அதை ஜூஸ் போட்டு குடிச்சாச்சுக்கா. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாமரம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது ஒரு மாமரம். அப்படியே நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே போனோம். ஸோ இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா மாமரமே பழுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட முடியும், எல்லாமே காயில் புளிக்கும். இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மரம். ஸோ இந்த மரம் மட்டும் என்னென்னா காயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுடலாம். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், காயிலையும் சரி, பழுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாம் பூ எடுத்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து காயிலேயும் டேஸ்ட்டாக இருக்கும் தித்திப்பாக. ஸோ பழுத்தாலும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இங்கே மரம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மாமரம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காயில் சாப்பிட முடியாது, பழுத்தா சாப்பிட்லாம். அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட்டு எல்லா மரத்தையுமே நான் காமிச்சிட்டேன். ஸோ இன்னும் நிறைய இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, கொரிகொலிக்கா. ஸோ அந்த மரம்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த வர்தா புயலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு வர்தா புயலில் தான். ஸோ இன்னும் நிறைய மரங்கள் வந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இடத்த ரெடி பண்ணிட்டு தான் வைக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பலகை போட்டிருப்போம், இங்கே தான் நம்ம வீடியோ பண்ணுறது. ஸோ இங்கேயும் வீடியோ பண்ணுவோம்.
ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஸோ இந்த இடத்துல எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டுன்னு வச்சிங்களேன், இந்த பாருங்கள், அந்த தோட்டத்தை தாண்டினோம்னா அவ்வளோ வெயில் இருக்கும். ஸோ வெளியே போக முடியாது, அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும், அனல் காற்று இருக்கும், வெயில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒன்ஸ் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சிங்களேன், ஸோ அப்படியே ஏசியே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குளு 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 குளுன்னு இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கட்டல் போட்டு, இல்லைனா இங்கே பாருங்கள் இது மேலே பாயை போட்டு, இல்லைனா இது மேலே பாயை போட்டு அழகாக படுத்து ஜம்முன்னு தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் வரலனா கூட தூக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு காற்று இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அனலே தெரியாது உங்களுக்கு. ஸோ வெயிலே வராது அந்த அளவுக்கு உள்ளே உங்களுக்கு, நல்லா சில்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டத்துடைய டோட்டல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.